எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறேன். வாங்கோ. அதுக்கு பால் எடுத்துருக்கிறேன். 3 லிட்டர் பால், பசுப்பால். இதை மெல்லிய சூட்டில் வச்சு காய்ச்சுவோம். பால் கொதிச்சு கொண்டு வருது. இது கைவிடாமல் கிண்டி கொண்டிருங்கோ. பால் கொதிச்சு கொண்டு வருது. இது வத்த வேணும். இப்போ கிண்டி கொண்டு இருப்போம். பால் கொதிச்சு கொண்டு வருது. இதை சிலாவி கொண்டு இருப்போம். இப்படி அடுப்பை குறைச்சி வச்சு தான் செய்ய வேணும். டக்குன்னு அடி பிடிச்சிடும். பொங்கி ஊற்றியும் போடும். அப்போ இது நல்லா சுருண்டு வர வேணும். வர மட்டும் இதை கிண்டி கொண்டு இருப்போம். இப்போ பாருங்க, வத்தி கொண்டு வருது. ஆனால் இன்னும் கர நேரம் இருக்குது. சுருண்டு வர வேணும் நல்லா. இப்போ கொஞ்சம்தான் வத்தி இருக்குது. இப்போ பாருங்க, வத்தி கொண்டு வந்துடுத்து. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. இந்த தண்ணி போய் வர வேணும். இப்போ கை எடுக்கவே கூடாது. இனி அடிப்பிடிச்சிடும். அதனால் இதை வச்சு கிண்டி கொண்டு இதுக்கு நான் 1/2 கப்பு சீனி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. வாசத்துக்கு கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், வெனிலா எசன்ஸும் விடலாம், உங்களுக்கு விரும்பின மாதிரி. இப்போ பாருங்க, ரெடியாக எடுத்து சட்டியில் ஒட்டையில் இனி இதை இறக்குவோம். இதை பிளேட்டுக்கு மாற்றி கொஞ்ச நேரம் விடுவோம். ஆறட்டும். ஏன்னாண்டா இது சுடுவுது. அப்போ அமர்த்தி எடுக்கலாது. ஆறட்டும். இது நிகச்சூட்டில் இருக்குது. இப்போ நாங்கள் அளவா ஒரு உருண்டை எடுத்து இதுக்கு அளவா எடுத்தா ஓகேயா இருக்கும். இப்படி எல்லா உருண்டையும் எடுத்து போட்டு இப்படி டிசைன் உங்களுக்கு விரும்பின மாதிரி டிசைன் எடுக்கலாம். என்னட்டா இதில் 4 டிசைன் இருக்குது. உங்களுக்கு விரும்பின பூவில் இது செய்யலாம். நான் இந்த டிசைன் எடுத்துருக்கிறேன். இதில் 4 கிடக்குது. உங்களுக்கு விரும்பின மாதிரி செய்து கொள்ளுங்க. பாருங்க, வடிவாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி நான் எல்லாத்தையும் செய்து போட்டு காட்டுறேன். பாருங்க, 4 விதமான டிசைன் வந்திருக்குது. இதுக்கு பேர் பால்கோவா. பாலில் செய்தது. பாலும் சீனியும் தான். பால் காய்ச்சி எடுக்க வேணும் சுண்டா. அதுதான் பெரிய வேலை. மற்றபடி எதார விட்டுட்டு செய்ய வேண்டிய சூட்டில் வச்சு செய்ய வேணும். அகலம் ஆறக்கூடாது. சூட்டோட பிடிச்சா தான் அந்த அச்சுக்களால் விழும். ஓகே, பாருங்க, எங்கிட்ட பால்கோவா நீங்களும் செய்து சாப்பிட்டுட்டு அப்படி இருக்காண்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.